ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரைடோட டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். நம்ம பண்ண இந்த லாஸ்ட்டு 2 அட்வென்ச்சர்ஸ் ஆக்சுவலாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். 2 அட்வென்ச்சர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்டே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கவர் பண்ணியாச்சு சோலோவாக. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கொல்லி ஹில்ஸ் தான். டோட்டலாக வந்துட்டு 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு சேர்த்து. பர் டேயில் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போது லாஸ்ட்டாக பண்ணது வந்துட்டு 9th சோலோ ரைட். அந்த 9th சோலோ ரைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியவும் சோலோவாக ட்ரை பண்ணியாச்சு. நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் 23rd அன்றைக்கி நான் கிளம்பிட்டு 24th அன்றைக்கி திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். ஸோ இவ்வளோ ஷார்ட்டாக தான் அதுவும் நம்ம வெஸ்பா ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற வெஸ்பா பார்த்திங்கன்னா ZX 125cc. ஸோ நம்ம வெஸ்பாவில் தான் நம்ம எல்லா அட்வென்ச்சர்ஸுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 10 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ண ஒரு டாப் அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்லி ஹில்ஸ் தான். அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. தென் நம்ம அடுத்ததாக நம்ம பார்த்த 9th சோலோ ரைட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை டு ஹைதராபாத் தான். ஸோ நான் மொத்தம் எத்தனை டோல் பிளாசாஸ் கிராஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 10 to 11 டோல் பிளாசாஸ் கிட்டே நான் கிராஸ் பண்ணியிருந்தேன். 23rd March 2025 அன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து தடா போகிற அந்த ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஜயவாடா ஹைவே, ஸோ அந்த ஹைவே தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட் வந்துட்டு நான் 5:30க்கு கிராஸ் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் சூலூர்பேட், உடனம், வெங்கடாச்சலம், சிம்மபுரி, டேங்கட்டூரு, எல்ச்சூரு, திருமலச்செருவு, மாடுக்குளப்பள்ளி, தென் ஹைதராபாத் விஜயவாடா எக்ஸ்பிரஸ் ப்ரைவேட் லிமிடெட் செக் போஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2:55க்கு ஆக்சுவலாக கிராஸ் பண்ணியிருந்தேன். 2:55 கிராஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் தங்கியிருக்க காவிரி ஹில்ஸ், நம்ம ஹாஸ்டல் தங்கியிருக்க பிளேஸ் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரூட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 20 to 30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே ஆக்சுவலாக அன்றைக்கி 23rd March அன்றைக்கி சண்டே. அதுவும் அந்த டைமில் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ சீக்கிரம் 2:55க்கெலாம் அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணாலுமே நான் தங்கியிருக்க ப்ளேஸ் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 hour கிட்டே எடுத்துருச்சு. ஸோ மார்னிங் 4 o'clock கிளம்பியிருந்தேன். ஈவினிங் வந்துட்டு எனக்கு ஒரு 4:30 ஆயிடுச்சு நான் தங்கியிருக்க ப்ளேஸ் போகிறதுக்கு. ஏன்னா அந்த கிட்ட ஒரு பிளேஸில் மட்டும் எனக்கு கிட்ட போகிற ஒரு பிளேஸில் மட்டும் எனக்கு அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ போகிறதுக்கு மட்டுமே 12 hours எடுத்தது ரைடிங் ஹார்ஸ் வித் பிரேக்ஸ் எல்லாமே சேர்த்து, வண்டிக்கான பிரேக் எனக்கான பிரேக் எல்லாமே சேர்த்து எனக்கு அவ்வளோ ஹார்ஸ் எடுத்துச்சு. ஸோ நம்ம பண்ண ரைடில் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்ஸுக்கு எதுவுமே வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்காது. அந்த மாதிரி இன்னொன்று நம்ம வந்துட்டு நான் இதில் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஹெட்செட்டில் பாட்டு கேட்டேன் அப்படின்னா தலைவலி வந்துடும் கொஞ்சம் தூரத்துக்கு போன அப்புறமா. ஏன்னா வந்துட்டு நம்ம 12 hours ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் நமக்கு ரைட் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லாங்க என்கிட்டயும், தனியாக வந்துட்டு நான் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னாவே வந்துட்டு மாற்றி ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ ஒன்று ஸ்பெயின் முதுகு வந்துட்டு நமக்கு வலி எடுக்கும். தென் கையில் வந்துட்டு ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறதுனால ரெட் ஆகிடுறது, பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது அவ்வளோ சீக்கிரம், ஒரு மாதிரி ஒயிட் டிஷ்ஷாக ஆகிடும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் எப்படி அது டஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கைக்கெலாம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போகிறதுக்கு டோட்டலாக வந்துட்டு எனக்கு ஒரு 670 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துச்சு. நம்ம நியர்பை எந்த லொக்கேஷன் போகிறதா இருந்தாலும் வந்துட்டு இப்போ நான் மட்டும்தான் சோலோவாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வீட்டில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம போகிறது உண்டு. மற்றபடி நான் வெளியே யார்கிட்டையுமே நம்ம சோலோவாக ரைட் பண்ணுறோங்கிறதுனால சொல்கிறது கிடையாது. தென் இந்த சாங்குக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இந்த சார்ஜ் போகிறதுக்குமே எனக்கு ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துச்சு. நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனாலுமே. ஏன் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு சாங் கேட்டால் எனக்கு தலைவலி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னோட பைக் ஸ்டாண்டில் வந்துட்டு சவுண்ட் அலவுடாக வச்சுட்டு நான் கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. மேப் பார்த்துட்டு தென் சாங் கேட்டதுனால சார்ஜுமே எனக்கு வந்துட்டு இல்லை. ஸோ நம்ம ஆந்திராவில் தான் வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு பவர் பேங்க்கும் சேர்த்து அதுக்கெல்லாமும் டைம் எடுத்தது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் 12 hours எடுத்தது எனக்கு டோட்டலாக. தென் திரும்பி ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா 24th March 2025 அன்றைக்கி ரிட்டன் வந்தேன். ஸோ இத்தனை டோல் பிளாசாஸ் இந்த 10 to 11 டோல் பிளாசாஸ் கிட்டே நான் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். மார்னிங் வந்துட்டு நம்ம ஹைதராபாத்தில் இருந்து
5:30 or 5:45 கிளம்புனேன் ஆக்சுவலாக. ஈவினிங் ஒரு 6 o'clock வந்துட்டேன். சேம் போகிறதுக்கும் 12 hours எடுத்தது, வரதுக்கும் 12 hours எடுத்தது. டோட்டலாக 24 hours எடுத்தது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பிளேஸ் ட்ரை பண்ணிட்டு சென்னை டு ஹைதராபாத்தையும் இப்போ நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நம்ம பண்ணுற அடுத்தடுத்த அட்வென்ச்சர்ஸை வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு பண்ணுற ஒவ்வொரு அட்வென்ச்சருமே வந்துட்டு சோலோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் வந்துட்டு நம்மளே எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கோப்ரோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வாங்கி நான் கிளியராக எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்பா வந்துட்டு கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால வீடியோஸ் கிளியராக வர மாட்டேங்குது. நான் வச்சுருக்க எந்த கேமராவில் எடுத்தாலுமே வீடியோஸ் கிளியராக வர மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தனியாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து அது என்னன்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தனியாக பண்ணுறதாவே இருந்தாலும் பக்காவாக சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த சோலோ ரைடுக்கு லைவ் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளேஸ் தான் நான் போயிட்டுருக்கேன், ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் இதுக்கு மேலே வர பிளேஸுக்கு வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன், லைவ் ஷேர் பண்ண மாட்டேன். தென் போகிற லொக்கேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சில பேருக்கு மட்டுமே தெரியும். தென் அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ரூரல் ரோட்ஸ், தென் நிறைய ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நைட் டைமில் வந்து கிராஸ் பண்ண போகிறது கிடையாது. லைட்ஸ் இருக்கிற மாதிரி டோல் பிளாசாஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பிளேஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி யாரும் வந்துட்டு ஒரி பண்ண வேண்டாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கவர் பண்ண இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவலாக நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.